சிங்கள பௌத்த பேரினவாதிகள் என்றெல்லாம் தமிழ்நாடு எங்கும் நாம் பெரும் அளவுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தோமே, அப்படிப்பட்ட ஒரு இன அழிப்பு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு குறிப்பாக ஓராண்டாக, அதாவது சென்ற ஆண்டு 2023 அக்டோபர் 7ஆம் தேதி டெல் அவீவ் மேல வந்து விழுந்துச்சு ஹமாஸ் அடிச்ச ஏவுகணை காரணம் சொல்லி உடனடியாக தங்களுடைய ஏவுகணைகளை ஹமாஸ் என்ற அமைப்பு போராய அமைப்பு மீது தாக்குவதற்கு என்ற பெயரில் காசாவினுடைய சாதாரண அப்பாவி நிராயுதபாணியான மக்கள் மீது தாக்குதலை தொடுத்தார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை. இந்த நிகழ்வு உள்ளபடியே ஒரு ஊடகவியலாளராக ஒரு செய்தியை உங்களுக்கு எல்லாம் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு ஓராண்டுக்கு முன்பே 9 மாதங்கள் பயிற்சி கொடுக்கிறேன் என்று சொல்லி இஸ்ரேலிய அரசாங்கம் அதனுடைய பாதுகாப்பு துறை